ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. அனைத்தும் இறைவனை தவிர வேறில்லை என்றால் ஏன் அவரை பிரத்யேகமாக வணங்க வேண்டும்? அனைத்தும் பகவானாகவே இருப்பதால் அவரை வழிபடுவதில் பயனில்லை என்று அருவவாதிகள் வாதிக்கின்றனர். ஆனால் பகவானின் தேக உறுப்புகளிலிருந்து பிறந்துள்ள பகுதி பொருட்களை உபயோகித்து நன்றி உணர்வுடன் உருவவாதிகள் பகவானை வழிபடுகின்றனர். பழங்களும் பூக்களும் பூமி தாயின் தேகத்திலிருந்து கிடைக்கின்றன. இருப்பினும் அறிவுள்ள பக்தன் பூமியிலிருந்து பிறந்த பொருட்களாலேயே பூமி தாயை வழிபடுகிறான். இதை போலவே கங்கை தாய் கங்கை நீராலேயே வழிபாடு செய்ய இருப்பினும் அத்தகைய வழிபாட்டின் பலனை வழிபடுபவன் அனுபவிக்கின்றான். பகவானின் உடல் உறுப்புகளிலிருந்து பிறந்த பொருட்களாலேயே அவரது வழிபாடும் நடத்தப்படுகிறது. இருப்பினும் பகவானின் ஒரு பாகமாக உள்ள வழிபாடு செய்பவன் பகவானிடம் செய்யும் பக்தி தொண்டின் பலனை அடைகிறான். நானே பகவான் என்று அருவவாதி தப்பாக முடிவு செய்யும் வேளையில் உருவவாதி பகவானிலிருந்து எதுவுமே வேறானதல்ல என்பதை பூரணமாக உணர்ந்து பக்தி தொண்டால் பகவானை வழிபடுகிறான். எனவே எதுவுமே தனக்கு சொந்தமானதன்று என்பதை அறிந்திருப்பதால் பக்தன் அனைத்தையும் பகவானுடைய தொண்டில் ஈடுபடுத்த விரும்புகிறான். ஒத்த தன்மையை பற்றிய இப்பக்குவமான கருத்து பகவானின் அன்பு தொண்டில் பக்தன் ஈடுபடுவதற்கு உதவுகிறது. அப்படி இருக்க அருவவாதி ஒருவன் பொய்யான பெருமிதம் கொண்டிருப்பதால் பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் என்றென்றும் நாஸ்தீகனாகவே எஞ்சியிருக்கின்றான். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டம் 6ஆம் அத்தியாயம் பதம் 23 பொருளுரையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.